ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மெலினா கிச்சன். இன்றைக்கி மெலினா கிச்சனில் ரொம்ப டேஸ்டான மசாலா வெஜிடபிள் சாண்ட்விச் எப்படி பேக்கரி ஸ்டைலில் பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். ரெசிபி பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு மெலினா கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கோங்க. ஆயில் நல்லா சூடானதும் 1/4 டீஸ்பூன் சோம்பு, 1/4 டீஸ்பூன் ஜீரகம் ரெண்டும் நல்லா பொரிஞ்சதும் 1 கப் பெரிய வெங்காயத்தை ஸ்மால் சைஸாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். ஆனியன் நல்லா வதங்கினதும் ரெசிபிக்கு தேவையான உப்பு சேர்த்து கலந்து விட்டுக்கலாம். அது கூடவே 1/2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து அதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிக்கலாம். நெக்ஸ்ட்டு நமக்கு விருப்பமான வெஜிடபிள்ஸை ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி ஒரு கேரட்டை இது போல் துருவி எடுத்து சேர்த்துருக்கேன். அது கூடவே ஒரு பீன்ஸை இது போல் ஸ்மால் சைஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். முட்டைக்கோஸ் இப்படி மெல்லிசாக நீளம் ஒரு கைப்பிடி அளவுக்கு சேர்த்துக்கலாம். லாஸ்ட்டாக ஒரு கொத்து கருவேப்பிலை இது போல் குட்டி குட்டியாக கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கலாம். ஒரு முறை கலந்து விட்டு ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு மூடி போட்டு மூடி 3 நிமிஷம் குக் பண்ணிக்கலாம். இப்போ மூடியை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாதி அளவுக்கு வெந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் ஒரு மீடியம் சைஸ் தக்காளியை இது போல் குட்டியாக கட் பண்ணி சேர்த்து கலந்து விட்டுக்கலாம். நான் பச்சை மிளகாய் எதுவும் சேர்க்கலை, குழந்தைங்களுக்கு கொடுக்குறனால சேர்க்கலை. உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் ஒரு பச்சை மிளகாயை ஸ்மால் சைஸாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ ஆல்மோஸ்ட் டொமேட்டோவும் வதங்கிடுச்சு. நம்ம மசாலா ஐட்டம்லாம் சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, 1 டீஸ்பூன் மிளகாய் தூள் எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா ஒரு முறை கலந்து விட்டு ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சு அதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிக்கலாம். இப்போ மூடியை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஆல்மோஸ்ட் வெஜிடபிள்ஸ் நல்லா குக் ஆகிடுச்சு. ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக பொடியாக நறுக்குன கொத்தமல்லியை சேர்த்துட்டு ஒரு முறை கலந்து விட்டுக்கலாம். இப்போ மசாலா ரெடி ஆயிடுச்சு. இது ஒரு பக்கம் இருக்கட்டும். நம்ம பிரெட் டோஸ்ட் பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு தோசைக்கல்லை வச்சுக்கலாம். அது நல்லா ஹீட் ஆனதும் 1 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். பிரெட்டை தோசைக்கல்லில் போட்டுட்டு மறுபடியும் 1 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். நெய் அதிகமாக சேர்க்கும்போது டேஸ்ட்டு ரொம்பவே நல்லாயிருக்கும். ஒரு பக்கம் டோஸ்ட் ஆனதும் அடுத்த பக்கமும் திருப்பி போட்டு டோஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுருக்க மசாலாவை இந்த டோஸ்ட் பண்ண ப்ரெட்டு மேலே ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ நம்ம மசாலா எல்லாம் ஸ்ப்ரெட் பண்ணியாச்சு. பாருங்கள், இதை நீங்கள் அப்படியே கூட சாப்பிடலாம், இல்லைனா இன்னொரு ப்ரெட்டை டோஸ்ட் பண்ணி இது மேலே வச்சு கூட சாப்பிடலாம். ரொம்பவே ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் மெலினா கிச்சனையும்